பரபரப்பாக காணப்படும் சென்னை கோயம்பேடு சந்தையில் கூலி தொழிலாளியின் ட்ரைசைக்கிளை பட்ட பகலில் மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். அந்த மர்ம நபர் யார் என்பது குறித்தான தகவல் கிடைத்திருக்கிறதா? விவரம் என்ன? வணக்கம் ஆசினி. பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் பப்ளு. இவர் கடந்த 7 ஆண்டுக்கும் மேலாக சென்னை கோயம்பேடு அறிஞர் அண்ணா மார்க்கெட்டில் தங்கி கூலி தொழில் செய்து வருகிறார். இவர் ட்ரைசைக்கிளில் கடைகளுக்கு பழங்கள், காய்கறிகள் உள்ளிட்டவை கொண்டு செல்லும் பணியை மேற்கொண்டு வருகிறார். கூலி தொழிலான இவரது ட்ரைசைக்கிளை இன்று காலை சுமார் 9 மணி அளவில் மார்க்கெட் வளாகத்தில் நிறுத்திவிட்டு அவர் உணவு அருந்த சென்ற வேளையிலே அவர் அந்த ட்ரைசைக்கிளை மர்ம நபர் ஒருவர் தொலைபேசியில் உரையாடுவது போன்று பேசிக்கொண்டு நோட்டமிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத சைக்கிள் தனியாக நிற்பதை கண்டும் அந்த பகுதியில யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை என தொலைபேசியில பேசியவாறு அந்த ட்ரைசைக்கிளை அங்கிருந்து சிறிது நேரம் நோட்டமிட்டு பின்னர் யாரும் கண்டுகொள்ளாத நேரமாக அந்த ட்ரைசைக்கிளை அவர் ஓட்டி சென்று மார்க்கெட் வளாகத்திலிருந்து சர்வசாதாரணமாக எடுத்து செல்வதும் அந்த ட்ரைசைக்கிளை திருடி சென்ற தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாள் ஒன்றுக்கு சுமார் 1 லட்சத்திற்கும் மேலான நபர்கள் வந்து செல்லக்கூடிய சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில சர்வசாதாரணமாக இப்படி ஒரு ட்ரைசைக்கிளை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் பல்வேறு ட்ரைசைக்கிள்கள் மூலமாக இங்கு கூலி தொழிலாளிகள் இந்த பணியில் காய்கறிகளுக்கு லோடுகளை ஏற்றி செல்லும் பணியில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பணியில் ஈடுபட்டு உள்ளதை நோட்டமிட்ட மர்ம நபர் ஒருவர் அவரது சைக்கிளையே வெளிமாநிலத்தை சேர்ந்த லோடு பணி செய்து வந்த நபருடைய இந்த ட்ரைசைக்கிளை திருடி சென்றுள்ளது. இந்த சம்பவமானது கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இது குறித்து இந்த சிசிடிவி ஆதாரங்களை வைத்து கோயம்பேடு போலீசார் உரிய விசாரணை நடத்தி இந்த ட்ரைசைக்கிளை எடுத்து சென்ற நபர் யார் என்பதும் தற்போது இந்த ட்ரைசைக்கிள் எங்கு உள்ளது என்பது குறித்தும் விசாரணை நடத்தி ட்ரைசைக்கிளை மீட்டு தர வேண்டும் என்பது இந்த கூலி தொழிலாளர் கோரிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.